அட சொர்க்கம் யாரு போவா தெரியுமா? நேரடியா கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் நன்மைகளை செய்கின்றாரோ, அதிகமான நன்மைகளை செய்கின்றாரோ அவர் போவா. அம்மாமன் சக்குலத்து மவாசீனுகு, எவனுடைய எடை அதிகமாகி விட்டதோ, எவன் நல்ல அறங்கள் செய்து அதிகமான நன்மையோடு நாளைக்கு வருகின்றானோ அவன் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவான். அதே போல மன் சாலிகன் மன் அமில சாலிகன் மின் ஜக்கரின் உன்சா, மூமினான ஆண் பெண் இருந்து யார் அதிகமான நல்ல காரியங்களை செய்கின்றாரோ பல நுகி என்னவும் ஹயாத்தும் தையிபா, நாம் அவருக்கு தூய்மையான வாழ்வாக கொடுப்போம் நாளைக்கு மறுமையில. யார் நல்ல காரியங்கள் செய்து நாளைக்கு மறுமையில வருகின்றார்களோ தர்ஜாத்துல் உலா, அவர்களுக்கு தான் உயர்ந்த இடங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படித்தானுங்க அபூபக்கர் இருந்தாங்க. அபூபக்கர் அவங்க எல்லா வாசல்லையும் அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் செஞ்சாங்க, எல்லா பணிகளையும் செஞ்சாங்க, கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் செயல்பாட்டில இறங்குனாங்க. அப்ப இந்த ஜமாத் இப்ப இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? 104% தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். 10% நம்முடைய பணிகள் இருக்கின்றது. அது எத்தனை பேர் செய்யறோம்? 1,00,000 பேர் இந்த ஏகத்துவாதிகளா இருந்தோம்னு சொன்ன அந்த அமைப்புல அதுல 10,000 பேர் கூட இன்னைக்கு களப்பணி செய்யல. அந்த 1,00,000 பேர்ல 90,000 பேர் 1,00,000 பேர் களப்பணி செய்யலன்னு சொன்னா இந்த ஏகத்துவம் எப்படி வளர்ந்திருக்கும்? இன்னும் எங்கேயோ போயிருக்கும். எப்படி போயிருக்கும்? எந்த கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கும். சஹாபாக்கள் எல்லாரும் செய்தன் காரணத்தினால்தான் 100 வருடத்திற்குள்ளாகவே அந்த ரோமபுரி அரசாங்கம் கையில வந்துச்சு. பாரசீக கிஸ்ரா மன்னர்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த சஹாபாக்கள்கிட்ட ஆட்சியை ஒப்படைத்தார் என்று சொன்னால் என்ன காரணம்? எல்லாரும் செய்தாங்க, எல்லாரும் களப்பணி செய்ய போய்தான் ஆட்சி கையில வந்துச்சு. நாமளும் களப்பணி செய்யணும். அப்படி நம்முடைய களப்பணிகள் அனைவர்களும் உணர்ந்து செய்தோம் என்று சொன்னால் இந்த ஏகத்துவம் உலகம் முழுவதும் பறைசாற்றக்கூடியவர்களாக மாற்ற முடியும் என்பதை எல்லா சகோதரர்களுக்கும் உணர்த்தி கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே நாசிருங்க கேள்வி இல்லை, கேள்வி இருக்குங்களா? நாசிர் இல்லை, அவருடைய தலைப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏதாவது கேள்வி கேளுங்க, அவரே பதில் சொல்லுவார். எங்க நாசிருங்க கேள்வி இருக்குங்களா? ஏன் உடையாண்டியா ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுவாங்க. மைக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது தினந்தோறும் ஒரு கேள்வி என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரு கேள்வி நபியல் கேள்வி கேளுங்க ஏதாவது. அப்படி இல்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மறைமுகமாக செய்தாங்களா இல்லையா? இது கொஞ்சமா லீக் ஆகுது. பொதுவாக ஒரு ஆள் ஒரு மறைமுகமாக செய்யும் போது செய்தி லீக் ஆகி வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிற சமயத்தில் மதீனாவுக்கும் இந்த செய்தி போகுது. எப்படி மக்காவில் ஒரு ஆள் தன்னை தூதர்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. இதை அது அவங்க எப்படி உறுதிப்படுத்தினான்னு சொல்லும்போது இஞ்சில் வேதம் இருக்கா இல்லையா? இஞ்சில் வேதத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி பேரித்த மலங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் இந்த காலகட்டத்தில் ஒரு தூதர் வருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மக்காவுக்கு அவங்க என்ன செய்றாங்க? ஹஜ்ஜி செய்வதற்காண்டி வர்றாங்க. அந்த காலத்திலேயே ஹஜ்ஜி இருந்துச்சு. அவங்க எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னு சொன்னா நிர்வாணம் நிலையில் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அப்ப இதை கேள்விப்பட்டு வர்றாங்க. அவர்தான் தூதர்னு சொல்லி உண்மைப்படுத்துறாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்களா இல்லையா? அந்த பார்க்கிற டயத்துல என்ன செய்றாங்க? அவங்க தூதர்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு என்ன செய்றாங்க? பின்னால போறாங்க. அங்கவே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறாங்க. செஞ்ச உடனே ரெண்டாவது வருஷம் என்ன செய்றாங்க? ஒரு குரூப் வருது. திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? உடன்படிக்கை செஞ்சுட்டு என்ன செய்றாங்க? போறாங்க. இதனால அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வேற ஏதாவது? அவர்கிட்ட நிறைய கேள்வி காட்டியும் இங்க கேள்வி வர மாட்டேங்குது.
ஏன்னா 12:30 மணி வரையும் கேள்வி கேட்டேன். ஆமா, ஒவ்வொரு ரக்காயத்திலயும் நம்ம வஜ்ஜத்து ஓதணுமா? கண்டினியூ தொழுகை போகுது. ஒவ்வொரு ராத்துல வஜ்ஜாகுது. சலாம் கொடுத்தப்போ சலாம் கொடுத்தப்போ இப்போ என்ன கேட்கறேன்னா, அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த சலாம் கொடுத்ததற்கு பிறகு திரும்ப வந்து என்ன செய்யறது, உட்கார்ந்து தக்பீர் கட்டிய உடனே சொல்றீங்களா? ஆமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கிற டயத்துல வந்து என்ன செய்வாங்க, வஜ்ஜத் ஓதுவாங்க, அல்லாஹ் பாயத் பண்ணி என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம தக்பீர் கட்டும் போது தொழுகை ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க, சனா ஓதி நம்ம என்ன செய்யறோம், தொழுகையை துவக்க வேண்டியது. நீங்க சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உட்காந்துட்டு வஜ்ஜத் ஓதணுமாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அதாவது தொழுகையை ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தக்பீர் கட்டிய மாத்திரத்திலே என்ன செய்வாங்க, சனா ஓதி என்ன செய்வாங்க, தொழுகை என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்கன்னு ஹதீஸ் வரனால நாம என்ன செய்யறோம், தக்பீர் கட்டணும், அதை செய்யணும். அது ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்யணும், செய்யணும். எல்லா சகோதரரும் பெரும்பாலும் பேசிட்டு தான் இருந்தாங்க, கஞ்சி விநியோகம் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் சாதாரணமா துணையை பத்தி யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. அது வந்து நான் கூட உங்கள்கிட்ட கூட வந்து நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா வரும்போது இந்த குறை இல்லாத மாதிரி சரி பண்ணுங்க சார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது போன வெள்ளிக்கிழமை வந்து நாம வந்து செஞ்சோம், கோட்டைப்பள்ளியில வந்து மூணாவது தளத்துல வந்து மூணாவது தளத்துல வந்து என்ன செஞ்சோம், பயானுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம். நாம போற டயத்துல அங்க தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டயத்துல என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு. என்ன சலப்புனா, எல்லா மக்களும் நண்பர்களை பார்த்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க, நாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களுமே என்ன செஞ்சிருந்தாங்க, பேசி கொண்டிருந்தாங்க. அது தப்புத்தான், அது வந்து சரின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது நாம உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பது என்ன செய்யுது, அது தவறுதான். இப்ப அந்த அடிப்படையில் அந்த தவறு நாம என்ன செஞ்சு கொள்ளணும், திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி சவால் சொன்னாங்க. நானும் அதுக்கு சொன்னேன், கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், அது திருத்தப்பட வேண்டியது ஒண்ணு. ஏன்னு சொன்னா, அங்க தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, நாம பேசினா அங்குள்ள சகோதரர்கள் சத்தம் போட்டாங்க. ஏன்னா நாங்க தொழுது, நீங்க பயான் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பயான் நடத்த வேண்டியதானே, ஏன் இப்பவுமே ஆரம்பிச்சு நீங்க வந்து நம்ம பயான் ஆரம்பிக்கல, அந்த நம்ம பேசுறது எங்க பயான் மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த செயலுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் சரி, அது நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை திருத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆமா, அதாவது நம்ம தொழுகைன்னு சொன்னா, இப்ப நாம வணங்குற மாதிரி தக்பீர் கட்டி ருக்கு செய்து சஜ்ஜதா செய்து இந்த மாதிரி தொழுகன்னு கிடையாது. தொழுகன் செய்யறது அந்த அந்த டயத்துல வந்து எப்படிங்கிற சொல்லி காட்டப்படல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகைக்கு போய் தொழுகை அல்லாஹ் பிரார்த்தனை தொழுகை என்பது அந்த டயத்துல வந்து பிரார்த்தனை குறிப்பிடும். அந்த ஹதீஸ்ல வரும்போது தொழுகைன்னு சொல்லி தான் வருது. ஆனா எப்படி தொழுதாங்கிறது வரல. தொழுகைன்னு நாம எப்படி நினைச்சிருக்கோம், நமக்கு விளக்கி காட்டப்பட்டனால தக்பீர் ருக்கு சஜதா அப்படின்னு சொல்லி விளக்கி காட்டப்பட்டனால நாம இதைத்தான் தொழுகன் வழங்கி இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்பு தொழுகன் ஒண்ணு இருந்துச்சு, அது எப்படிங்கிறது இல்ல அந்த ஹதீஸ்ல. ஆமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஆரம்பத்திலே குர்ஆன் வாசனை இறங்கிருச்சு இல்ல, அந்த டயத்துல வந்து அவங்க குர்ஆனை ஓதி காட்டினாங்க. அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸ்லயே வருது. ஏன்னா உமர் அவங்க இஸ்லாத்து தழுவும் போது ஒரு முழுமையான ஒரு சூறாவை இறங்கிருச்சு. சூரத்து தாகால பாதி சூறா வசனங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு, இறங்கி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இமாம் வந்து தொழுகை நடந்திருக்கு, இகாமத் நடந்திருக்கு, தொழுகை நடந்திருக்கு. அப்போ வந்து நான் தனியா அளவு இமாமத் நிக்கலாம கூடாதா? ஒரு சபு முன்சபு ஃபுல்லா நிறைவடைஞ்சிருச்சு, ரெண்டாவது சபுல நான் மட்டும் நிக்கிறேன். அந்த சபு என்ன, நான் தொழுதுட்டு இருக்கும் போது பிடிச்சு நிறுத்தி பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. அது பண்ணலாம் பண்ணக்கூடாது? சரணம் பண்ணலாம். அதாவது நீங்க இமாம ஒட்டி நீங்க ஒரு ஆள் இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்ல. அப்படி இழுத்தாங்க அப்படின்னா எப்படி தொழுது இருக்கும் போது நான் தொழுது இமாம் இருக்கும் போது என்னை முன்னாடி பிடிச்சி இழுத்து ரெண்டாவது தொழுது வச்சிருந்தாங்க, அது தப்பு. அப்ப கடைசியில ஒரு ஆள் வர்றாரு, அந்த கடைசியில வந்தாலும் அது பொருந்த. ஏன்னா அப்படி வந்து அதிசயம் பார்க்கல. ஏன்னா முதல் சப்பு பூர்த்தி ஆகணும். முதல் சப்பு பூர்த்தி ஆயிட்டேன்னா ரெண்டாவது சப்பு நீங்க ஆரம்பிங்க. நீங்க நிக்கிறீங்க, இதுக்கப்புறம் ஆளுக்கு வருவாங்களா இல்லையா? அப்ப சஜிதால இருக்கும்போது என்ன செய்வாரு, உங்களை தூக்கி அப்படி பக்கத்துல வச்சுக்கிடுவாரா? அதான் பண்ணாரு.
அது அப்படி எந்த ஹதீஸுமே கிடையாது. முதல் சப்பு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீங்க ரெண்டாவது சப்பு நிக்கணும், ரெண்டாவது சப்பு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா மூணாவது சப்பு நிக்கணும். அப்படி இழுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. நீங்க இமாம ஒட்டி நிக்கிற சமயத்துல நீங்க மட்டும் ஒரு ஆளா நிக்கிறீங்க, இமாம் தக்பீர் நீங்க ரெண்டு பேரும் ஜமாத் தொழுகிறீங்கன்னு சொல்லும் போது பின்னால ஆட்கள் வந்தாங்கன்னு சொன்னா உங்களை என்ன செய்யலாம், பின்னால எடுத்து நிப்பாட்டலாம்.